வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப். ஸோ பிசிசிஐ ஐபிஎல் 2025 ரிட்டன்ஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாம் கிளியரா சொல்லிட்டாங்க. நம்ம சேனலையும் நிறைய பேசிட்டோம். ஆனா 2 ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. நீங்க 5 பேர் ரீடைன் பண்றீங்களா, அதோட பிரைஸ் வேல்யூ பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பிளேயர் ரீடைன் பண்ணீங்கன்னா 18 crores, செகண்ட் பிளேயர் ரீடைன் பண்ணீங்கன்னா 14 crores, தேர்ட் பிளேயர் ரீடைன் பண்ணீங்கன்னா 11 crores, திருப்பி ஃபோர்த் பிளேயர் நீங்க ரீடைன் பண்ணீங்கன்னா 18 crores ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஃபிஃப்த் பிளேயர் ரீடைன் பண்ணீங்கன்னா 14 crores ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்கேஸ் ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சைசி 5 பேர் இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் ஆர்டிஎம்ல எடுத்து 6 பேர் ரீடைன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 75-76 கோடி அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க காலி பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் 20 பேர் அவங்க ஆக்ஷன்ல எடுக்கணும். மிச்சம் இருக்கிற 45-50 crores எடுக்க முடியுமா? கஷ்டம் தான். ஸோ பிசிசிஐ கொடுக்குற மாதிரி கொடுத்தும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அண்ட் அட் சேம் டைம் செகண்ட் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த பிளேயர் வேணாலும் எடுக்கலாம், ஆர்டிஎம் வச்சு யூஸ் பண்ணி அவங்க ஓன் பிளேயர்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து அமையும் போது எந்த ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சைசி ஒரு பிளேயர் எடுக்கும் போது அவங்க ஆர்டிஎம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ஒரு தடவை அவங்க ஆப்ஷனுக்கு போகலாம். ஓகேங்களா, இன்னும் ஒரு தடவை அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ஏற்றி விடலாம். அது எந்த பிரைஸா கூட இருக்கலாம். 8 கோடி எடுத்தவங்க அவங்க 11 crores இல்ல 12 crores கூட ஏற்றி விடலாம். ஸோ இந்த மாதிரி சில ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. நிஜமாவே இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன்.